கரெக்டாக அந்த டயத்தில் எல்லாம் லைனாக முடியும். அல்லேலூயா. ஓட்டையில் அல்லேலூயா. இந்த யூடியூப்லாம் வருவாங்க, ஒரே கிண்டெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு சில நேரத்தில் மீட்டிங் பார்த்தா அற்புதமானவங்களாம் வருவாங்க. பொறுப்பேட்டில் வந்து செய்தி கொடுக்குற ராஜேஷன் ஒரு கச்சேரிலாம் நடத்துவான். அவன் செத்து போயிட்டான் போது. அவன் வந்து உட்காந்து அந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்கு ஜாமனியா பெரிய இசை நிகழ்ச்சி தெரியுமே, ராஜேஷ் தெரியுமா, அவன் வந்து என் கூட நின்று போட்டாருங்க, கடைசி போட்டான் போது. அதாவது செத்துட்டான். அல்லேலூயா. தம்பி வரும்போது அப்படிலாம் பார்க்கும்போது ஓட்டையில் இருக்கிறான். அந்த நெட்டில் வந்து ஒரே அரலாம் இருப்பான், பேசுவான். ஆஹா பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஒரு புது ஒரு ஆத்மா பார்த்துக்கணும்னு நினைச்சேன். நல்லா இருக்குதா சூப்பர் காரணம் நல்லா இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க. நமக்கு ஒத்தாசை படுகிற பர்வதங்களை என்ன சொன்னாங்க நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். கண்களை அங்கதான் ஏற வேண்டும். இல்லாத பொருள் மேல உடைய கண்களை. அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு போகணும். ஏற்கனவே சொன்ன நேரத்தில் ஒருத்தர் இறந்து போட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சபை பெட்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு சீக்கிரமா கொண்டு வாங்க, யாருன்னா ஏன்ச்சா கப்புன்னு இருக்காங்க. ஏன்னா அவன் பின்னாடி இன்னும் தெரிஞ்சுக்குவோம். ஒருத்தர் தும்பிட்டோமே அது சுதி போட்டி ஏற்றி இது திரும்பி அப்படியே போவோம். ஒருத்தர் போட்டோ விட்டா இன்னொருத்தர் இந்த போட்டோ வந்துன்னா ஒன்று வந்தால் விடுங்க, ரெண்டு வந்தாலும் கழிவு விடுங்க, மூணாவது வந்தால் பூணுங்க வர வராது. ஏன்னா அது பிசாசு. நான் பிரிமேடை நடத்தும் போது அந்த ஆவிங்கெல்லாம் வந்து அதான் ட்ரெயின் மாதிரி ஓ ஹாம் அதான் ஸ்டார்டிங். எத்தனை பேர் பிரிமேடெலாம் போய்க்கணும் உங்களுக்கு தெரியும். அதனால அந்த போட்டோ வந்துன்னா அது உள்ள வந்துன்னா உஷாராக இருக்கணும். ஒன்று ரெண்டு வந்தால் பண்ணல, மூணாவது ஆனால் வரவே வராது, ஜன்மத்துக்கு வராது. நீ டேஸ்ட் பண்ணி ஏன்னா வந்துன்னே இருக்கான். அப்புறம் மேலே உட்காந்துறான், பூனை வச்சிடான், சர்ச்சையே வர மாட்டேன்.